शरणं षडगोपदीश्वरं वीररग्वे षडारादि यतीशान पराश्रयं वादूल वंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकं श्रीरङ्गेश यतीन्दुना करुणयासौ स्यादिप्रेक्षितम् ख्यातश्रीनरसिंहकार्यमुनीत्पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्तदयादिविश्वगुणैर्भान्तं पुराग्रेसरम् श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संशयेः श्रीरङ्गेश यतीन्दुना करुणयासौ स्यादिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनीत्पादाम्बुजेन्दिन्दिरम् दान्तिक्षान्तदयादिविश्वगुणैर्भान्तं पुराग्रेसरम् श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संशयेः श्रीमत् श्रीरङ्गवृत्तेश्वर हरिगुणा समुद्रिष्टमस्तापमे नरहरिषडजित् योगिने प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारि प्रभोविरे प्राप्त लक्ष्मी संहास्तां सकल गुणनिधिर्वेषणारिं श्रीरङ्गनाथोपकृष्टं लक्ष्मी संहरणपात्रं श्रीरङ्गवीरपुराणोपकृतं वेदान्तरेषं मनोकृतं श्रीमद्रङ्गशठारि योगी जलनस्तात् रक्षावरणं श्रीमद्रङ्गनाथस्तात् रक्षावरणं श्रीमद्वीरपुरुषं सेवे रंगधुरीन शास्त्रवशं नारायणं योगिनं वेदान्तेन कटाक्षरद्वैकन्तसारमणोत्यमनं नारायणादिदेवश्रयामः प्रपन्न पारिजाताय दोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्टाय गीतामृतदुहे नमः यत्प्रपत्तिं विना सर्वैर्यस्य माया दुरतया धनञ्जयरदस्तं तत्प्रपद्ये शरणं महः मेदिनीभारनिर्हारं पार्थसारथिमच्युतं प्रणमामो ऋषिकेशं दुर्लभं चक्रपाणिनं धृतराष्ट्रोवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय நம சரசே. இன்னைக்கு இஞ்சமோடு சிவரடிகேசங்கருடைய திருநக்ஷத்திரம் தாந்தி க்ஷாந்தி தயாதிபி சுபகுணைஹி பாந்தம் என்பதாக உத்தமமான திரு கல்யாண குணங்களினாலே பிரகாசிக்கக்கூடியவர் இஞ்சமோடு சிவன் ஐசங்கர். அந்த ஐசங்கருடைய கிருபா பரிவாகத்தினால்தான் இன்னி வரையிலும் ஸ்ரீமத் அகோபிலமடத்துல ஞான சந்ததி என்பது இருக்கு. அந்த ஐசங்களுடைய அனுகிரகத்தினால்தான் ஞான சந்ததி என்பது இருக்கு. அந்த ஐசங்களுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஞான சந்ததி விட்டு போயிடுறது. அது பிரத்யட்சமா நமக்கு தெரிகிறது. அப்பேற்பட்ட மகானாகவும் தபஸ்வியாகவும் ஐசங்கரிலிருந்து ஸ்ரீமத் அகோபிலமடம் எந்த உத்தேசத்துல ஆரம்பிக்கப்பட்டது, ஞானாபிவிருத்திக்காகவே ஏற்படுத்தப்பட்ட மடம் என்பது ஐசங்கர் ஸ்தாபனம் பண்ணி காண்பித்தார். இந்த ஐசங்கர் ஸ்ரேயோனிதிம் சம்ஸ்ரயே என்பதாக இந்த ஐசங்கர் வழங்குகிறார். இவரால் ஆஸ்தானத்துக்கு நியமிக்கப்பட்ட தேரான ஐசங்கர் சகல குணநிதியும் சம்சயே என்பதாக வழங்குகிறார். ஒருத்தர் ஸ்ரேயோநிதியாகவும் ஒருத்தர் சகல குணநிதியாகவும் இருக்கார். அப்பேற்பட்டதான அந்த மகானுடைய திருவவதார திருநாள் தை மாசம் உத்திராடம் ஆள வந்தார போல தை உத்திராடம். இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி உத்திராடம் பௌர்ணமியில பெரும்பாலும் சம்பவிக்கும். அன்னைக்கு ஆள வந்தார் திருநக்ஷத்திரம். உத்திராயண புண்ணிய காலத்துல தை உத்திராடம் என்பது விசேஷமா அமாவாசை அன்னைக்கு சம்பவிக்கும். அன்னைக்கு ஐசங்கருடைய திருநக்ஷத்திரம். எப்படி ஆள வந்தார் ஆக்கியாழ்வான ஜெயித்து அந்த சபையிலிருந்து ஆள வந்தார் எப்படி வந்தாரோ அதே மாதிரி சிவன் அழகிசிங்கரும் தாயார் சன்னதியில ஸ்ரீரங்கத்துல சத்தியத்தியான தீர்த்தரை ஜெயிச்சுட்டு இயம் லக்ஷ்மீ நிசம்மஸ்ய பதாகேயம் ச சைனிகா இயம் ஸ்ரீரங்க ஷடஜிதேந்தோஹோ ஜயத்வஜ கோஷனா அப்படின்னு விஜயத்வஜ கோஷனா அப்படின்னு சிஷ்யால உத்கோஷிக்க சென்று ஆக்கியாழ்வான் சபையிலிருந்து ஆள வந்தார் எழுந்தறிஞர். ஆடி உத்திராடம் ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகம் அருளி செய்தார். தை உத்திராடத்துல அவதரித்த நம்முடைய ஐசங்கர் அந்த கீதார்த்த சங்கிரகத்திற்கு வியாக்கியானம் அருளி செய்தார். அந்த கீதார்த்த சங்கிரகத்திற்கு வியாக்கியானத்தை அருளி செய்தார். அதே மாதிரி ஐசங்கர் ஆள வந்தார் ஸ்ரீபாஷ்யக்காரர் சம்பிரதாயத்திற்கு ஆமுதல்வன்னு கொடுந்தார். அதே மாதிரி ஐசங்கர் சம்பிரதாயத்திற்கு பல வித்தன்மணிகளை சம்பிரதாயத்திற்காகவே ஏற்படுத்தி வைத்தார். அதனால அப்பேற்பட்டதான மகனீயர் மகாத்மா அவருடைய திருநக்ஷத்திர திருநன்னாள். நமக்கு சுவாமியினுடைய தாத்தா மாதா மகன் சுவாமிக்கு எல்லாமா இருந்தவர்.
சுவாமி அவருக்கு கைங்கரியம் பண்ணினவர். அதனால அந்த ஒரு ஞான சந்ததியில அவருடைய திருப்பேரரான அஸ்மத் சுவாமியிடத்துல விஷயங்களை கிரகிச்சதுனாலையும் நிஜமோட ஐஷிங்கர் என்பவர் நமக்கு பிராச்சாரியராக திகழ்கிறார். அந்த ஐஷிங்கருடைய திருநக்ஷத்திர திருநன்னாள்ல நாம இன்னைக்கு இந்த சபையை ஆரம்பிக்கிறோம். இது முதல்ல இன்னைக்கு 3 பேர் யார் யாரு? சேஷகிரி ஒண்ணு, நிர்மலா, அப்புறம் வேற யாரு? சுபாஷினி மாமி 3 பேர் இருக்கா இன்னைக்கு. முதல்ல விசேஷகிரியா சுவாமி ஆரம்பிச்சு சபையை சொல்ல கச்சிதமா சொன்னோம். 20 நிமிஷம்னா 20 நிமிஷம், கரெக்டா 20 நிமிஷம். 19 நிமிஷத்துல நிறுத்த மாட்டேன், 21வது நிமிஷத்தை அனுமதிக்க மாட்டேன். அந்த டயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கிறதா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா 20 நிமிஷத்துக்கு மேல அரை செகண்ட் கூட போகக்கூடாது. அப்படி இன்னைக்கு பகவத்கீதை யார் சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க? அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் அத்தியாயம். அந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பீட்டிகை மாதிரி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது நாம கேட்கல. ஆக்சுவலி நமக்கு அது ரிட்டர்ன் ஃபார்ம்ல வரல. அத சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அந்த சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னது வியாசர் வைஷம்பாயனருக்கு சொல்றாரு. வைஷம்பாயனர் ஜனமேஜனுக்கு சொல்றாரு, சூத புராணிக்கு சொல்றாரு. அந்த சூத புராணிகள் அவர் உக்ரஸ்ரவர் நைமிஷாரண்யத்துல மத்த ரிஷிகளுக்கு சொல்றாரு. இது மகாபாரதத்துல இருக்கு. இது நமக்கு சுவாமி பகவத்கீதா காலக்ஷேபத்துல ஏபிஎன் சுவாமி நமக்கு அவங்களோட சிஷியங்களுக்கு காலக்ஷேபத்துல சொன்னாரு. அதை இப்போ அடியேன் கோஷ்டிக்கு விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன். இதுதான் யாரு யாருக்கு சொன்னாங்கன்ட்டு. கன்னடದಲ್ಲಿ யாரு யாರಿಗೆ ಯಾವಾಗ ಹೇಳಿದரோன்னு ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி இது. ஸோ யாரு யாருக்குன்ற நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போர் புரியும் போது, அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வார்ல இதை சொன்னாங்க அப்படின்ற நமக்கு தெரியும். ஆனா நாம கீதா ஜெயந்தி எப்போ கொண்டாடிட்டு இருக்கோம்? நாம கீதா ஜெயந்தி கொண்டாடுறது மார்கசீர சுக்ல ஏகாதசியில. பட் நமக்கு தெரியும் மகாபாரதம் நடந்தது ஆரம்பிச்சது இட் இஸ் நாட் இன் ஏகாதசி, இட் இஸ் நியர் அமாவாஸ்யா. ஸோ அமாவாசையில தொடங்குனதுன்னு நமக்கு இது தெரியும். ஆனா இப்போ நம்ம இந்த சுக்ல ஏகாதசியில நம்ம பண்றோமே அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சஞ்சயன் திரும்பி போறான். 10 நாளுக்கு அப்புறம் தான் திரும்பி போறான் திருதராஷ்டிரன் கிட்ட. அப்போ திருதராஷ்டிரனுக்கு பீஷ்மர் படுக்கையில படுத்திருக்கிற வரைக்கும் எல்லாமே சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான் திருதராஷ்டிரனுக்கு. அந்த நாள் இஸ் ஏகாதசி. அதனால வி ஆர் செலிப்ரேட்டிங் கீதா ஜெயந்தி ஆன் மார்கசீர சுக்ல ஏகாதசி. அப்படின்னு என்ன இருக்கு இது? வாட் இஸ் திஸ் கீதா அப்படின்னா, சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. அப்படின்னா இது கீதா மகாத்மியத்துல ஒரு சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம். எல்லா உபனிஷத்துகளும் ஒரு பசு மாதிரி. அந்த பசுவை பால் கறக்கிறது நம்ம கோபால நந்தனான கிருஷ்ணன். அந்த பால் கறக்கிறதுக்கு ஒரு வியாஜம், ஒரு கண்ணுக்குட்டி தேவை. அந்த கண்ணுக்குட்டி தான் இந்த பார்த்தன். சுதீர் போக்தா, இத நல்ல மதிப்படைஞ்சவங்க இத ரசிக்கிறாங்க, அது என்ஜாய் பண்றாங்க. எதை ரசிக்கிறாங்க அப்படின்னா துக்தம், இந்த மில்க், இந்த பாலை என்ஜாய் பண்றாங்க. எந்த பால்? கீதாமிருதம் மகத்து, இந்த சுப்ரீமான கிரேட்டான இந்த கீதையை அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்றது. சோ இதுல இது எல்லா உபனிஷத்தோட சாரம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு தெரியுது. கீதை இஸ் நதிங் பட் சாராம்சம் ஆஃப் ஆல் உபனிஷத்ஸ். கீதார்த்த சங்கிரகத்திலையும் சுவாமி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே இதோட சாராம்சத்தை கொடுக்கிறாரு. ஆளவந்தார் ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹ நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரித. கீதா சாஸ்திரத்துல நன்கா சொல்லப்பட்டிருக்கு. சமீரித நல்லா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாராயண பரம் பிரம்ம, ஸ்ரீமன் நாராயணனே சுப்ரீம், அவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி தெரிய வரும் அப்படின்னா சாத்திய பக்தியேக கோச்சரஹ, பக்தி யோகத்தினால மட்டும்தான் இது தெரிய வரும் நமக்கு.
இந்த பக்தி யோகத்துக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வதர்ம, ஞான, வைராக்கியம். அப்போ கர்மயோகம், ஞான யோகம், வைராக்கியம் இது எல்லாமே வச்சு நம்ம பக்தி யோகம் பண்ணா நமக்கு நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படின்றது தெளிவு வருது. இதுதான் கீதா சாஸ்திரத்துடைய சாராம்சம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நாராயணக அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாராணாம் அயனம் அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா விக்கிரக வாக்கியம் பண்ணா இது தத்புருஷ சமாசம், ஷஷ்டி தத்புருஷம். நாராணாம் அப்படின்னா ஷஷ்டி விபக்தி, அதனால ஷஷ்டி தத்புருஷ சமாசம். அப்போ எல்லா பொருள்களுக்கும் இவன் இருப்பிடமா இருக்கான். அதனால நாராணாம் அயனம். அப்படின்னா நாராணாம் அப்படின்னு சொன்னா எல்லா பொருள்களுக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே அதுக்கு இருப்பிடம் அப்படின்ட்டு. இது இன்னொரு விதமாகவும் பிரிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் நான் அது தவறா எழுதியிருக்கேன், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன், முன்னாடி போறேன். இதுல நாராயணன்ல தான் இது எல்லாமே இருப்பிடம் பண்ணி மட்டும் இல்ல, இது எதுவுமே ஏன்பா தேவநாகரி டெக்ஸ்ட் எதுக்குமே யூஸ் பண்ணல? அடுத்ததுல யூஸ் பண்ணிருக்கேன் சொன்னேன். பட் சோ அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹான்னு இருக்கிறது. அப்போ அவன் தாங்கின் அது அச்சித்துகளை அவன் தாங்கிட்டு இருக்கான்றது மட்டும் இல்லாம வெளியிலிருந்து உள்ளிருந்தும் தாங்கிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு இன்னொரு விதமா தெரியும். நாராக அயனம் எஸ் சக அப்படின்ட்டு. சோ அவன் இன்வெல்லரா இருக்கான் அப்படின்றதும் தெரியும். இந்த நாராயணன் பத்தி தான் கீதா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரபிரம்மம் அப்படின்ட்டு. அதை பார்த்தோம். இப்போ கீதா சாஸ்திரம் மொதல் அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி மொதல் அத்தியாயம் இஸ் இன் தி கம்ஸ் அண்டர் தி ஃபர்ஸ்ட் ஹெக்ஸேட், பிரதம ஷட்கம். அந்த பிரதம ஷட்கத்தை கீதார்த்த சங்கரத்துல 2ஆம் ஸ்லோகத்துல காமிக்கிறார் யாமுனாச்சாரியர். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியத்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே. பூர்வ ஷட்கத்துல பிரதம ஷட்கத்துல ஃபர்ஸ்ட் ஹெக்ஸேட்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அது பரமாத்மா பத்தி இல்லைங்க, ஆத்மானுபூதி, ஆத்மாவுடைய ரியலைசேஷன், ஆத்மானுபூதி பண்றதுக்கு என்ன வேணுமோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஹெக்ஸேட்ல. இதுக்கு ஞான கர்மாத்மிக நிஷ்டை, ஞான யோகம், கர்ம யோகம் இது எல்லாமே தேவைப்படும். இதுல இருந்து நமக்கு யோகத்துக்கு லட்சியமா இருக்கிற ஆத்மானுபூதி கிடைக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹெக்ஸேட்ல கவர் பண்ணியிருக்காரு. பரமாத்மா பத்தி இங்க உல்லேகனம் இல்லை. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு வந்தோம்னா அது கீதார்த்த சங்கத்துல 5ஆவது ஸ்லோகத்துல குறிப்பிடுறார் யாமுனாச்சாரிய சுவாமி. அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். அப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஏன் சொல்லப்பட்டது கீதை அப்படின்றது இந்த 5ஆவது ஸ்லோகத்துல இருக்கு. அர்ஜுனன் அஸ்தானத்துல ஸ்நேகத்தை காமிச்சிருக்கான், காருண்யத்தை காமிச்சிருக்கான். அஸ்தானம் அப்படின்னா இப்ப ஸ்தானம் அப்படின்னா ஒரு இடம், அஸ்தானம்னா அது இருக்கக்கூடாத ஒரு இடம். ஸ்நேகம் காருண்யம் இருக்கக்கூடாத இடத்துல அர்ஜுனன் அதை காமிச்சிட்டு இருக்கான். அவனுடைய தாயாதிகள் கிட்ட, அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அவனோட குருமகர்கள்கிட்ட. அது இங்க காமிக்க கூடாது. இது தர்மம், தர்ம யுத்தம். ஆனா அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல ஹீஸ் கன்ஃபியூஸ், தியாகுலன் ஆயிட்டான். அவன் என்ன நினைக்கிறான், இவங்க என்னோட தாயாதிகள், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், இவர்கள், அதனால நான் அவங்களோட போர் புரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனோட தர்மம், ஸ்வதர்மம் என்ன அப்படின்னா க்ஷத்திரியனோட தர்மம் தர்மத்துக்காக போரிடுறது. தர்மத்துக்கார போரிட்டு நாங்களை சாவடிக்கிறது அதர்மம் நினைக்கிறான். சோ எது தர்மமோ அது அதர்மமா நினைக்கிறான், எது அதர்மமோ அது தர்மமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் பிரபன்னன் ஆகிறான். எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஐ அம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தன் வில் சரண்டர் டு கிருஷ்ணா. அது அப்போ சாஸ்திராவதரணம் ஆகிறது, இந்த கீதா சாஸ்திரம் அப்போ வெளியே வருகிறது அப்படின்னு சொல்றார். கீதா சாஸ்திரத்து மேல இப்ப நாம பார்த்தது இப்போ கீதார்த்த சங்கரத்தோட ஃபியூ ஸ்லோகாஸ் பார்த்தோம். அது யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் எழுதினது. கீதா பாஷ்யம் நம்ம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் எதுக்குமே நாகர டெக்ஸ்ட் கிடைக்கலையாப்பா? இதுக்கெல்லாம் எதுக்குமே டைப் பண்ணிருக்கலாம் சுவாமி. இல்ல இதெல்லாம் டிவிபி சைட்லயே வந்திருக்கு. சரி, கூகுள்ல இருக்கு, இதுல இல்ல. சரி, ஆட்டம்.
தாத்பரிய சந்திரிகை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்க ரக்ஷா, அப்புறம் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு தமிழ்ல சாதிச்சிருக்கார். உத்தமூர் சுவாமி கீதாச்சாரம் அப்படின்னு தமிழ்ல சாதிச்சிருக்கார். இப்போ நாம ராமானுஜரோட கீதா பாஷ்யத்துக்கு வந்தோம்னா இந்த ஸ்பெஷாலிட்டி ஒரு விஷயம், உத்தமூர் சுவாமி கீதாச்சாரம்னு சாதிச்சிருக்காரா, கீதா சாரம்னு சாதிச்சிருக்காரா? அதை தவிர உத்தமூர் சுவாமி தவிர வேற யாரும் நமக்கு தெரிஞ்ச ஆச்சாரியால் யாரும் இந்த கீதைக்கெல்லாம் ஒன்றும் வியாக்கியானம் பண்ணலையா? பண்ணிருக்காரு சுவாமி. திருக்கள்ளம் சுவாமி பண்ணியிருக்காரு, அனந்தரங்க சுவாமி பண்ணியிருக்காரு. அது அந்த அந்த புக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. சரி, அதெல்லாம் நமக்குலாம் ஏன் எழுதல? ஒண்ணு பிராச்சீனம்னா பிராச்சீனமா இருந்திருக்கணும். வேற யாரும் எதுவும் கீதைக்கு புஸ்தகம் எல்லாம் போடலையா? சரி, ரைட்டு. போட்டிருக்காரு சுவாமி. போட்டிருக்கானா? யார் போட்டிருக்கா? சரி. நம்ம ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல. இதுல ஆதிசங்கரர் அண்ட் மத்த சில ஸ்காலர்ஸ் அவங்களும் கீதா பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க 2:12 இருந்து கீதா பாஷ்யத்தோட 2வது அத்தியாயம் 12th ஸ்லோகத்துல இருந்தா அந்த பாஷ்யமே தொடங்கியிருக்காங்க. அங்கதான் உபதேசம் ஆரம்பிக்கிறதுன்றதுனால அங்கிருந்து தொடங்கியிருக்குங்க. ஆனா நம்ம ராமானுஜர் அப்படி இல்லை, மொதல் அத்தியாயத்திலேயே சில நுவான்சஸ் அதை காமிச்சிருக்காரு. நம்ம ஏபிஎன் சுவாமி அடிக்கடி சாதிக்கிறாரு என்னன்னா, அர்ஜுனனும் பயந்தான், துரியோதனனும் பயந்தான். இதுல மகாபாரதத்துல துரியோதனன் எங்க தோத்துடுவோமோ அப்படின்னு பயந்தான். ஆனா அர்ஜுனன் நாம எங்க ஜெயிச்சிடுவோமோ அப்படின்னு பயந்தான். இது அர்ஜுனோட சாத்விக குணத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும்தான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இல்ல. இப்போ நாம மொதல் அத்தியாயத்துல ஏபிஎம் சுவாமி சாதிச்சிருக்காரு. 25வது ஸ்லோகம், பீஷ்ம துரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி அப்படின்னு. சோ இந்த இடத்துல நம்ம ஒரு நுவான்ஸ் பார்க்கணும். அத நமக்கு இங்க என்ன தெரியும்னா பார்த்த பஷ்ய அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, அவ்வளவு மட்டும்தான் இங்க தெரியும். ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி வரைக்கும் பகவத்கீதா ஸ்லோகா 124 வரைக்கும் எங்கேயுமே அர்ஜுனன் பயந்ததாவோ டிஜெக்டடாவோ இருந்ததோ டிஸ்பேர்ல சோகத்துல இருந்ததோ நமக்கு தெரிய வராது. இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் அவன் சொல்றான், ஐயோ என்னோட தாத்தா இருக்காரு, என்னோட குருவும் இருக்காரு, என்னோட பந்து பாந்தவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா தொடங்கிடுறான். இது நமக்கு எப்படி தெரிய வரும்னா 2வது அத்தியாயத்துல சஞ்சயன் சொல்றாரு, தமுவாச்ச ஹிருஷிகேஷா பிராசன்னிவ பாரத சேனையோர் உபயோர் மத்தியே சீதமானம் இதம் வச்சக அப்படின்னு. அர்ஜுனன் சரண்டர் ஆயிடுறான். பார்த்தன் அவன் பிரபன்னன் ஆயிட்டான். பிரபன்னன் ஆன பிறகு எனக்கு நீ கைட் பண்ணுன்னு கேட்கிறான், ஸ்லோகா நம்பர் 27ல. அதுக்கப்புறம் இங்க சஞ்சயன் சொல்றாரு, ஹிருஷிகேஷனான பகவான் சிரிச்சுண்ட உபதேசத்தை தொடங்குறார் அப்படின்னு சொல்றான். ஏன் சிரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க ஹிருஷிகேஷன் அப்படின்ற வேர்டு இட்ஸ் எ க்ளூ. ஹிருஷிகேஷன் அப்படின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றவர். இங்க இந்த ஹிருஷிகேஷனான கண்ணன் அர்ஜுனனுடைய இந்திரியத்தை அவன் கண்ட்ரோல்ல வாங்கிட்டான், அவனோட மைண்ட கண்ட்ரோல்ல வச்சுட்டான். அதுதான் இங்க பார்த்த பஷ்ய நீ சொன்ன உடனேயே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த டிஸ்பேரே ஆரம்பிக்குது அர்ஜுனனுக்கு. சோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது நம்ம ஏபிஎன் சுவாமி காமிச்சு கொடுத்திருக்காரு. அந்த ஹிருஷிகேஷன் இங்க நான் நினைச்சது, இப்போ அவனோட மனசை நான் கண்ட்ரோல் பண்ணி அவனை டிஜெக்ட் பண்ண வச்சது சரியா போச்சு. இப்போ அவன் சரண்டர் ஆயிட்டான். கீதா சாஸ்திரத்தை இப்ப நம்ம சொல்ல வேண்டியதுதான், உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு தொடங்குறார் அப்படின்னு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்பெஷாலிட்டியில. பகவத்கீதா ஸ்லோகம் சாப்டர் 1 10th ஸ்லோகா, அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் இதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் அப்படின்னு. இப்போ ஜென்ரலா எல்லாருமே எப்படி இது வியாக்கியானம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அபர்யாப்தம் தது, அது அபர்யாப்தம் போதுமானது, ஐ மீன் இட்ஸ் நாட் எனஃப், பத்தாது. எது அது எதுக்கு பத்தாது அப்படின்னா, அஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம், நம்மளுடைய பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் ஆனதுனால நம்மள ஜெயிக்க முடியாது அந்த பலத்தினால அப்படின்ட்டு, பாண்டவர்களுடைய பலத்தினால நம்மளை ஜெயிக்க முடியாது. பர்யாப்தம் தூ, ஆனால், தூனா பட், ஆனால், பர்யாப்தம் தூ இதம்,
இந்த நம்மளோட சேனை பர்யாப்தம், இஸ் எனஃப். எதுக்கு? ஏதேஷாம் பலம் பீமாபிரட்சிதம், அந்த பாண்டவர்களுடைய பீமனால ரட்சிக்கப்பட்ட சேனையை ஜெயிக்கிறதுக்கு இது போதுமானது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. ஆனா பாஷ்யக்காரர் ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடாது. துரியோதனக ஸ்வயமேவ பீமாபிரட்சிதம் பாண்டவானாம் பலம் ஆத்மீயஞ்ச பீஷ்மாபிரட்சிதம் பலம் அவலோக்ய ஆத்ம விஜயே தஸ்ய பலஸ்ய பர்யாப்ததாம் ஆத்மீயஸ்ய பலஸ்ய தத் விஜயே ச அபர்யாப்ததாம் ஆச்சாரியாய நிவேத்ய அந்தர்விஷன்னாக அபவத் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்தர்விஷன்னாக அபவத். இங்க என்ன சொல்ல வர்றார் சுவாமி அப்படின்னா, மத்தவங்க கமெண்ட்ரி பண்ண மாதிரி he is not in great happiness that பீஷ்மர் ரட்சிக்கப்பட்டனால நம்மளால இதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கல. 11 அக்ஷோனி சேனிய இருந்தாலும் நம்ம கிட்ட அது போதாது. 7 லட்சோனி இருந்தாலும் பாண்டவரோட சேனை போதுமானது நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் அச்சத்துல இருக்கான், பயத்துல இருக்கான். அதுதான் சொல்லியிருக்காரு சுவாமி ராமானுஜர். இத தாத்பரிய சந்திரிகையில ரொம்ப அருமையா நல்ல பாயிண்ட்ஸ் வச்சு சுவாமி தேசிகன் நமக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. ஏன் இதுதான் கரெக்டான ஒரு பாஷ்யம் அப்படின்ட்டு. துரியோதனன் ஏற்கனவே தெரியும் பீஷ்மர் பாண்டவ பக்ஷபாதி அப்படின்ட்டு. அவர் பாண்டவர்களை எப்பவுமே நேசிக்கிறவர், பாண்டவர்களை முழுசு அழிக்க மாட்டாருன்னு கூட துரியோதனனுக்கு தெரியும். சோ பீஷ்மரோட லாயல்டி, அவருடைய அந்த எந்த பக்கத்துல அவர் சாய்வாரு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு துரியோதனனுக்கு. அதனால அந்த ஒரு பயம் இருக்கு அவனுக்கு. அது மட்டும் இல்லாம பீமன் அவன் சபதம் பண்ணியிருக்கான், நான் தாத்த ராஷ்டிரர்களை அப்படின்னா துரியோதனனுடைய பிரதர்ஸ் அவங்க எல்லாருமே நான் அழிக்கிறேன், அவனோட சேர்த்து துரியோதனை சேர்த்து 100 பேரும் அழிக்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ணியிருக்கான். அவன் சிங்கிள் மைண்டடா இருக்கான் அழிக்கிறதுல. சோ அதனால அவனுக்கு அதுவும் ஒரு பயம் இருக்கு. சோ இது பயத்தினாலதான் சொல்லிட்டு இருக்கானே தவிர துரியோதனன் பெருமையாக நம்ம பீஷ்மரால் ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம ஜெயிச்சுதான் தீருவோம் அப்படின்றது இல்ல. இது இன்னொன்னு என்னன்னா, இது வரைக்கும் இந்த 10 ஸ்லோகம் நம்ம பார்த்ததுல துரியோதனன் சொல்ற எல்லா ஸ்லோகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா பாண்டவர்களில இருக்கிற மகாவீரர்களை ஒருத்தரா லிஸ்ட் பண்ணி அவங்க மகாவீரர்கள் அப்படின்னு சொல்றான், அவங்க சூரர்கள், அவங்க தனுர்தாரிகள் அப்படின்னு எல்லாம் சொல்றான், அதீரத மகாரதர்கள் அப்படின்ட்டு. ஆனா அவனுடைய சேனை சொல்லிக்கும் போது 7 மகாரதி மகாவீரர்கள் மட்டும் குறிப்பிடுவாங்க, அதை மட்டும் குறிப்பிடுவான். சோ அவனுக்கு அந்த பக்கம் 13 பேரை குறிப்பிடுவான், ஆனா இந்த பக்கம் 7 பேரும் தான் குறிப்பிடுவான். அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம்னா 12வது ஸ்லோகத்துல தஸ்ய சஞ்சயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமகா அப்படின்னு பார்ப்போம். இதுல என்ன தெரிய வரும்னா, துரியோதனன் அவன் அந்தர்விஷனா இருக்கான், டிஜெக்டடா இருக்கான். அதனாலதான் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஹர்ஷம் பண்றதுக்கு குருவித்தனான பிதாமகர் அவரு சங்கம் நாதம் பண்ணுவாரு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஒருத்தர் டிஜெக்டடா இருந்தாதான் அவனை சீர் பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ண முடியும். அப்போ அதை வச்சும் நாம சொல்ல முடியும் துரியோதனன் பயந்திருந்தான், டிஜெக்டடா இருந்தான், சந்தோஷத்துல இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் நாம இந்த 3 ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, சீக்கிரம் முடிச்சுக்கோ. அதுலயும் மகதீம் சமும் அப்படின்னு சொல்லியிருக்கான் துரியோதனன். அங்கேயும் நமக்கு தெரிய வருது அவன் இந்த பெரிய பாண்டவர்களுடைய இந்த பெரிய சேனையை பார்த்து பயந்திருக்கான். 9வது ஸ்லோகத்திலையும் மதர்த்தே தெக்க ஜீவிதாக அப்படின்னு ஒரு ஸ்லிப் ஆஃப் டங்ல அவன் சொல்லி இவர்கள் எனக்காக உயிர் விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இது எல்லாம் வச்சும் நமக்கு என்ன கிளியரா தெரிய வரும்னா, துரியோதன் பயந்திருக்கான், டிஜெக்டடா இருக்கான் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அது கீதா பாஷ்யத்துல ராமானுஜர் சரியாதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. அப்படின்னு முடிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யோஸ்மி. ரொம்ப நல்லா இருக்கு. அதை உபபாதனம் பண்றதுக்கு நல்ல சிரமப்பட்டு விஷயங்களை கூகுள்ல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியுது.
டிவிபி சைட்டை யூஸ் பண்ணலன்றதும் தெரியறது. எத்தனை கிரந்தங்கள் அப்படின்னு கேட்டா அதுல அந்த லிஸ்ட கூட பார்க்கல கண்ணாலேன்றது தெரியறது. பட் இது நல்ல எஃபோர்ட். இதுக்கு உண்டான விஷயங்களை முற்பட்டு சேஷகிரி முன்ன பின்ன அதை உபபாதனம் பண்ணி காண்பிச்சது நல்லா இருக்கு. தட் இஸ் நல்ல பிரசன்டேஷன். தமிழ் தடுமாற்றம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது விஷயங்களை புரிஞ்சுட்டோம்னா போறோம். அது லாங்குவேஜ் பேரியர், அது கொஞ்சம் கொஞ்சமா போக போக அது வந்துடும். யாரா இருந்தாலும் அந்த சமங்கள் இருக்கும். பட் கிரகிச்சுன்ற விஷயங்கள் நல்லா இருக்கு. நீ என்ன சொல்றியாப்பா யஷ்வத்ஸா? கன்க்ளூஷன் என்ன சொல்றியா? சுவாமி அடியன் அது ஒரே ஒரு கொஸ்டின் தான் எனக்கு இருந்தது. அது உத்தமர் சுவாமி சாதிச்சதுல வந்து கீதாமிருத்தம் அப்படின்னு இருந்தது சுவாமி. அந்த கீதா சாரம் இருந்ததா எனக்கு எனக்கு தெரியும் சுவாமி. புத்தகங்கள் பார்த்திருக்காரு அப்படின்னு தெரியுது. சரியா? எந்த புத்தகம் பார்க்கணுமோ அந்த புத்தகம் பார்க்கலன்றதும் தெரியுது. அது ஒண்ணு இருக்குல்ல. அதனால உத்தமூர் சுவாமி தமிழ் சொன்னாரா, உத்தமூர் சுவாமியுடைய கீதார்த்த சங்கரத்தை சொன்னாரா, இல்ல உத்தமூர் சுவாமியுடைய சம்ஸ்கிருத தாத்பரிய சந்திரிகை சொன்னாரான்றதே பெரிய டவுட். அதுவே எனக்கு இன்னொன்று விருத்தியால அந்த கேள்வி கேட்டா அது பெரிய விசாரமாயிட்டு இருந்ததுனால நான் பேசாம விட்டுறேன். அதுக்கப்புறம் பல பெரியவா ஆக்சுவலி எங்க சுவாமி வியாக்கியானத்தையும் விட்டார். அவர் அதை ஒன்றும் கண்டு கூட இல்லை. அதை பத்தி ஒரு வாரத்தை கூட சொல்லல. ஒரு உபச்சாரத்துக்காவது புருஷ சுவாமி கூட எழுதினாரு, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கூட சொல்ல முடியல. அது தெரிஞ்சுக்கலன்றது தெரியுது. சரி மேல அடுத்தது